திருக்கார்த்திகைக்கு விரதம் இருந்து சிவபெருமானையும் முருகனையும் வழிபாடு செய்ய வேண்டும். தீப திருநாள் அன்னைக்கு காலையிலே தலைக்கு குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க துவங்க ஆரம்பிச்சிருங்க. அன்னைக்கு முழுக்க உபவாசமா இருந்தால் நீங்க மாலையில 6 மணிக்கு மேலதான் நம்ம ஏதாவது சாப்பிடணும். தண்ணீர் நிறைய குடிங்க. முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். கிருத்திகை அன்னைக்கு மௌன விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷமானது. டிவிலயோ போன்லயோ திருவண்ணாமலையில அர்த்தநாரீஸ்வரரை தரிசனம் செய்த பின்னர் அங்க மலையில தீபம் ஏற்றிய உடனே நம் வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய பூஜை அறையில தீபம் ஏத்தணும். திருக்கார்த்திகைக்கு 27 தீபங்கள் ஏத்துறோம். அது போக முருகனுக்காக சத்கோண தீபம் தனியா ஏத்துங்க. நெய்வேத்தியமாக கார்த்திகை பொரியோட நம்ம வெல்லம் கலந்து தேங்காய், எள்ளு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு உருண்டையா பிடிக்கலாம். இல்லனா இலை போட்டு சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயாசம்னு படைக்கலாம். அன்று படிக்க வேண்டியது சிவபுராணம், லிங்காஷ்டகம், கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இந்த மாதிரி எல்லாத்தையும் பாராயணம் பண்ணுங்க. பிரசாதத்தை யாருக்காவது 2 பேருக்காவது கொடுத்துட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம்.